ஃபஸ்ட்டு முறை இந்த சிரிச்சு முகத்தோட குடும்ப பாங்கோட நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இந்த துறையை நீங்கள் டெவலப் பண்ணவே முடியாது. அது முழு தகுதி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷமாக யோகா ஃபீல்டில் இருக்கிறேன். எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா யோகா ஃபீல்டில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, ஒரு மாஸ்டர் ஒரு கிளாஸ் எடுப்பார். நம்ம டவுட் கூட கேட்க முடியாது. நான் போய் வீட்டில் பண்ணும்போது யோகாவில் சந்தேகம் வரும். அப்புறம் கடைசியாக மாணவருக்கும் ஆசிரியருக்குமே தொடர்பு இல்லாத மாதிரியே தான் எல்லா கலைகளும் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கல் நிறைய சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சுப்பிரமணியம் ஐயா கிட்ட கற்றுக்கிட்டேன், நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு முறை இந்த சிரிச்சு முகத்தோட குடும்ப பாங்கோட நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. என்னுடைய ஏன்னா வந்ததுலேருந்து என் குடும்பத்தை மறந்துட்டேன். ஏன்னா நான் வந்ததுக்கு வேறு இந்த ட்ரைனிங்காக வரல. நான் முன்னே உங்களுக்கு சொல்லிடுறேன், இதுக்காக தான் நான் வந்தது. நாங்கள் ட்ரைனிங்காக தான் அப்புறம் வந்தேன். பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லாம் நல்ல நண்பர்கள். நீங்கள் அவர் சொன்ன மாதிரி தனித்தனி கேம்ப்லாம் போல் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தோம். சாப்பிட்ற விஷயத்தில் என்னை ஃபாலோ பண்ண விஷயத்தில் வந்து எல்லாருமே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியுது. அதே மாதிரி எல்லோரும் சிரிச்ச முகத்தோட. அதை விட எங்கள் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா சிரிச்ச மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அதே மாதிரி எல்லோரும் சொல்லிட்டீங்க. எனக்கு 65 தான், இப்போ 45 ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு விஷயத்த தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இந்த துறையை நீங்கள் டெவலப் பண்ணவே முடியாது. அது முழு தகுதி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக்க நன்றி சார். இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதே போல் நம்ம அறத்தோட இணைந்து செய்வதற்காக சென்னையில் நாங்களும் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கோம். எங்கள் யோகா சென்டரில் தொடர்ந்து உங்களோட இணைந்து செய்கிறதுக்கு பண்ணுறது. எல்லோருக்கும் நன்றி. எல்லா நல்ல நட்புகள் கிடைச்சது. தொடர்ந்து எல்லோரும் இணைந்தே செயல்படுவோம்.